வெல்கம் டு அணுவின் உலகம். சான் பிரான்சிஸ்கோல செல்ஃப் டிரைவிங் கார் பயங்கர ஃபேமஸா இருக்குங்க. அது வந்து வேமோ அப்படிங்கிற கார் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ பாப்பாவோட இனிஷியல்ஸ் போட்டிருக்கு பாருங்க, டிவின்னு. ஏன்னா அவங்க வந்து வேமோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ரைட் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கார் வந்து தர்ஷனாக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த அடையாளத்துக்கு தான் அங்க மேல போட்டிருந்துச்சு. ஸோ காருக்குள்ள ஏறின உடனே வெல்கம் தர்ஷனா அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம வந்து கார்ல எல்லாரும் ஏறினப்புறதான் கதவை மூடணும். ஏன்னா கதவை மூடின உடனே வந்து அதுக்கு சிக்னல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கார் அப்படின்னு நினைச்சுக்குது. ஓகேங்களா, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த வேமோ கார் வந்து ஜாகுவார் கார். ஓகேங்களா, எல்லா வேமோவுமே ஜாகுவார் கார்ஸ் தான் இங்க ஓடிட்டு இருக்கு. ஸோ ஜூன் 2024 இருந்து தான் வந்து இங்க ஓட ஆரம்பிச்சிருக்கு. லோக்கல் டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் சப்போர்ட் பண்றாங்கங்க. ஸோ இந்த கார் வந்து எப்படி நம்ம ரைட் ரெக்வெஸ்ட் பண்ணோம்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம எங்க போகணுமோ வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்டா பிக்கப் அண்ட் டிராப் ஆஃப் ரெண்டு லொகேஷனுமே அது வாங்கிக்கிறது. அழகா வந்து நம்மள பிக்கப் பண்ணிடுச்சு. ஏறின உடனே வந்து நமக்கு சொல்லுது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. அப்புறம் வந்து ரைடர் சப்போர்ட் வந்து நீங்க அந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா நீங்க வந்து பேசலாம். அப்படியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன்ல பாருங்க, உங்களுக்கு நல்லா பார்க்க முடியுது. அதான் அந்த ஆப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, டிரைவிங் சீட்ல யாருமே இல்ல. சோ அதுவாதான் ஓடுது இந்த கார். இது வந்து ஆட்டோனமஸ் வெஹிக்கிள். ஓகேங்களா, செல்ஃப் டிரைவிங் கார். ஸோ வேமோ அப்படிங்கிற கார் வந்து சான் பிரான்சிஸ்கோ ஃபுல்லா போகுது. நான் இருந்த டைம்ல வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் பாப்பாட்ட, ஒன் டைமாவது இந்த கார்ல போகணும்டா அப்படின்னு. ஸோ நாங்க வந்து இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா 7 மினிட்ஸ் ரைடு தாங்க, டார்கெட் போறோம். ஸோ அதனால 7 மினிட்ஸ் புக் பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி போறது. பட் உள்ள போய் உட்கார்ந்த உடனே கொஞ்சம் சேஃபா தான் ஃபீல் பண்ணேன். ஏன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் வந்து கார் வேகமா போல ஸ்பீட் லிமிட் மெயின்டைன் பண்றாங்க. உங்களுக்கு இங்க வந்து ஃபுல் ரோடோட வியூ வந்து நீங்க பார்க்க முடியுது அந்த ஸ்கிரீன்ல. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன், கார் மூவ் ஆகும் போதும் உங்களுக்கு தெரியும். சைட்ல கார் போறது தெரியுது. சான் பிரான்சிஸ்கோல வந்து பைக் ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நடந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. லோக்கல் டிரான்ஸ்போர்டேஷனுமே அங்க வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்க. பஸ்லயே நம்ம எல்லா இடத்துக்குமே போக முடியும். ஓகேங்களா, சோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு தெரியுது. அதனால நமக்கு நல்லா தெரியும். ஸோ என்னையவே நான் எடுத்திருக்கேன். பேக் சீட்ல தர்ஷனா உட்காந்துருந்தா உங்களுக்கு லைட்டா தெரியும்னு நினைக்கிறேன். நைட் டைமா தான் போனோங்க, அதனால கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா மார்னிங் வந்து போக முடியல. ஸோ நைட்டு தான் நாங்க இந்த ரைடு போக முடிஞ்சிச்சு. பட் ரியலி வந்து கூலா இருந்தது. நாங்களே வந்து ரொம்ப சோ கூல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இந்த ரெட் லைட்ல வந்து நிக்கிது பாருங்க காரு. சிக்னல் வந்து உங்களுக்கு எங்கேயுமே இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன்ல அழகா தெரியும் ரெட் சிக்னல் இருக்குது அப்படின்னு. நாங்க பாட்டு போட்டு விட்டுருந்தோம். ஸோ பாட்டு பாடிட்டு இருந்துச்சு. ஸோ கார் வந்து நிக்கிது அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா வந்து ரெட் சிக்னல் இருக்கு அப்படின்னு. அது நம்ம பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ எங்களோட டிராப் ஆஃப் லொகேஷன் 5 மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அதுவுமே வந்து டைம் டிக்ரீஸ் ஆறதுமே அந்த ஸ்கிரீன்ல வந்து காமிச்சிட்டே வந்தது. அதுக்கப்புறம் சான் பிரான்சிஸ்கோவே வந்து ஒரு ஹில்லி ஏரியா தான். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தா ரைட் பண்ணுச்சுங்க. எனக்கு அதுவே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜர்க்லாம் இல்லாம அது அழகா பார்த்து போகுது. இப்ப இந்த ரெட் லைட் வருது பாருங்க, நான் அதை வந்து அப்படியே இங்க எப்படி ஸ்லோ டவுன் பண்ணி கரெக்டா அந்த கிராஸ் வாக்குக்கு முன்னாடி போய் கார் வந்து அழகா நின்றும். So அத பாருங்க, அந்த இடத்துல வந்து நின்றுச்சு. ஏன்னா அங்க பெடஸ்ட்ரியன் வாக் நடக்கணும் இல்லையாங்க, அதனால கரெக்டா அதுக்கு முன்னாடி போய் கார் வந்து நின்ன உடனே பாருங்க கார் வந்து புல் ஓவர் பண்ணிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்குதா. அப்புறம் வந்து அங்க அந்த பெடஸ்ட்ரியன் வாக்ல வந்து மக்கள் நடக்கிறது உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல தெரியும். அதுவுமே நல்லா பார்க்க முடியும். இப்ப நம்ம டேர்ன் பண்ண போறோம். ஸோ அதுவுமே எப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்பீடோ மீட்டர்ல உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் எந்த ஸ்பீட்ல போகுது காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் வந்து இந்த சிக்னல் மாறினோடனே கார் வந்து அப்படியே டேர்ன் ஆறத நான் இப்ப எடுக்க போறேன் உங்களுக்கு. ஸோ அந்த வேமோ கார்ஸ் மட்டும் பாருங்க ஒயிட்டா தெரியுது. அது நிறைய கார் ஓடிட்டு இருக்குதுங்க, மித்த கார்லாம் வேற கலர்ல தெரியும். அதுவுமே பார்க்க முடிஞ்சிச்சு. இது வந்து நல்ல டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் எல்லாமே நிறைய வேமோ கார்ஸ் பார்த்தேன். இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ்ல எல்லாம் நிறைய பார்த்தேன். இப்ப பாருங்க அந்த ஸ்டியரிங் வீல் எப்படி திரும்புது பாத்தீங்களா, அந்த டேர்னிங் உங்களுக்கு அழகா தெரியுதா. சூப்பரா டேர்ன் பண்ணுச்சுங்க, ஸ்மூத்தா டேர்ன் பண்ணுச்சு. அதே மாதிரி அந்த ஹில்லி ஏரியாவுமே வந்து நல்லா கார் டிரைவ் பண்ணாங்க. அப்புறம் இங்க பாருங்க இந்த பஸ் இங்க ரொம்ப ஓடுது சான் பிரான்சிஸ்கோல. ஸோ அதனால அங்க வந்து காரு தேவையே இல்லை. ஆக்சுவலா நம்ம லோக்கல் பஸ் அதுலயே வந்து எல்லா இடத்துக்குமே போக முடியும். டவுன் டவுன்லாம் போய் பார்க்கணும்னா நம்ம அதுலயே போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்ப வந்து நம்ம
இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டியே புக் பண்ணது. வேமோ வந்து எப்படி இருக்கு பார்க்கணும் பாப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காண்டியே தான் அந்த கார் போனது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூடயே ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நான் வந்து ஒரு செல்ஃப் டிரைவிங் கார்ல நானுமே வந்து போயிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சப்போஸ் சான் பிரான்சிஸ்கோ வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கார் ஒரு தடவை புக் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. பாருங்க எப்படி ஸ்டியரிங் வீல் அதுவா வந்து சுத்துது பாத்தீங்களா? இன்னொன்னு இந்த கார் வந்து நீட்டா இருந்துச்சுங்க. எந்த ஒரு வாசனையுமே இல்ல. அவ்வளோ நல்லா நீட்டா இருந்தது. நான் வந்து ஒரு குட்டி ரைடு தான் நாங்க புக் பண்ணோம். லைக் 7-8 மினிட்ஸ் ரைடு தான் அந்த கார் ரைடு. ஸோ நாங்க எங்க போனோம் அப்படின்னா டார்கெட் போனோம். அந்த டார்கெட்டோட கடை வாசல்ல போய் நிப்பாட்டுச்சானா இல்ல. ஏன்னா அது என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்க உங்களுக்கு சேஃபா இருக்குதோ நாங்க அந்த இடத்துல இறக்கி விடுவோம். ஸோ டார்கெட் வந்து ஒரு 1 மினிட் நாங்க வாக் பண்ண பிறகுதான் அந்த கடைக்கு போக முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது வந்து கார் நமக்கு அந்த ஸ்டாப் சிம்பிள் கிட்ட இறங்குறதுக்கு வசதியா நமக்கு நிப்பாட்டுறாங்க. ஸோ இங்க பாருங்க ஆல்மோஸ்ட் யுவர் டிராப் ஆஃப் லொகேஷன் வந்துருச்சு பாத்தீங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம அட்ரஸ் லொகேஷன் போட்ட உடனே அவங்க வேமோக்குனே ஸ்டாப்ஸ் இருக்குது போல இருக்கு. ஸோ அதனால அது கரெக்டா அந்த ஸ்டாப் சிம்பிள் கிட்ட தான் அது போய் வந்து நம்மளை கார் வந்து நிப்பாட்டுச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம இறங்கிக்க போறோம். இறங்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து எல்லாருமே கதவை மூடின உடனே செக் பண்ணிட்டு தான் இறக்கி விட்டுச்சு. இப்ப பாருங்க இந்த ஸ்டாப் சிம்பிள். ஸோ அவங்களே அந்த ஆப்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தந்த லொகேஷன் நம்ம செலக்ட் பண்ணும்போது பக்கத்துல இருக்க ஸ்டாப் சிம்பிள் அது செலக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இங்க வந்து கார் வந்து நின்றுச்சு பாத்தீங்களா? அவங்க சொல்றாங்க நீங்க உங்க லொகேஷன் வந்துருச்சு, நீங்க உங்க பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்ப மேல பாப்பாவோட இனிஷியலுமே மாறிடுச்சு. வேமோ, WAYMO. ஓகேங்களாங்க? அந்த ஆப் நம்ம போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு ரைட் ரெக்வஸ்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க நம்ம எல்லாருமே இறங்கிட்டோம். அது செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க அந்த கார் அப்படியே ஸ்லோவா ரோல் பண்ணி ஸ்டாப் சிம்பல்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி போகும். ஸோ இப்படிதான் இருந்துச்சு எங்களோட செல்ஃப் டிரைவிங் கார் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து டார்கெட் போயிட்டு அப்படியே டின்னர் முடிச்சுட்டு மறுநாள் எங்க வந்தோம் அப்படின்னா ஜப்பான் டவுன் வந்தோங்க. ஸோ சான் பிரான்சிஸ்கோல எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்கன்னு தெரியல. அதனால நான் இதுவுமே குயிக்கா அந்த வீடியோல காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஜப்பான் டவுன் வந்து மெயினா செரி பிளாசம் டைம்ல வந்து சூப்பரா இருக்கும் அப்படிம்பாங்க. இங்க வந்து நிறைய பரேட் நடக்கும், ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ நாங்க இங்க வந்து சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து ஜப்பான் சென்டர் வெஸ்ட் மால். இந்த மால்ல வந்து நிறைய சாப்பாடு கடை நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்க வந்திருக்கோம். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பீஸ் பிளாசா, பீஸ் பக்கோடா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர். ஒசாகான் ஜப்பான் சிட்டி வந்து கலிபோர்னியாவுக்கு கிஃப்ட் பண்ணிச்சாங்க. ஸோ இது வந்து இன்னும் ரெனோவேஷன்ல இருக்கு. ஐ திங்க் செரி பிளாசம் டைம்ல ரெடி ஆயிடும்னு நினைக்கிறேன். அந்த இடமே சூப்பரா இருந்துச்சுங்க. நிறைய பேர் மியூசிக் வாசிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இருந்தது. பட் அந்த ஏரியாக்குள்ள போக முடியல. இல்லைன்னா அங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம அந்த வெஸ்ட் மால்குள்ள நுழையும் போதே பாருங்க அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க செரி பிளாசம் ஃபெஸ்டிவல், கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் சூப்பரா இருக்கும், நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜப்பானீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பரேட் எல்லாம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும்னு போட்டிருக்காங்க. இந்த பாருங்க ஜப்பானீஸ் கல்ச்சர் இன் சான் பிரான்சிஸ்கோ அப்படின்னு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட கல்ச்சர் வந்து என்ஜாய் பண்ணலாம். என் பசங்களுக்கு எல்லாம் ஜப்பான் கட்டாயம் போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் கண்டிப்பா போவாங்க. நான் போவேனான்னு தெரியலங்க. ஸோ நான் அதனால இந்த ஜப்பான் டவுன் இந்த மால்ல வந்து என்ஜாய் பண்ணலாம் நம்மளோட அந்த கல்ச்சர். பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கடையே பாருங்க அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட கிச்சன் யூட்டென்சில்ஸ், பேப்பர் ஃபேனு, கேப்பு, அப்புறம் அந்த டேபிள் கிளாத் அது எல்லாமே இந்த கடையில இருந்துச்சு. ஒரு குட்டியா ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த அவங்க வந்து கொஞ்சம் குட்டி குட்டி பவுல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கியூட்டா வச்சிருந்தாங்க. பாப்பா அந்த குட்டி பவுல் வாங்கினாங்க. ஒரு 4 வாங்கினா, நான் எதுவுமே வாங்கல. ஏன்னா உடஞ்சு போயிடும். அதனால நான் எதுவும் எடுத்துட்டு வரல. இங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட என்ன சொல்றது டெசர்ட், டீ இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க ஜாப்பனீஸ்ல வந்து. ஸோ அவங்க டீலாம் நிறைய டீ ஷாப்ஸ்லாம் வெரைட்டியா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஃபேஸ் ஷாப். அவங்க வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் கிரீம்லாம் ஜப்பான்ல வந்து ரொம்ப ஃபேமஸா. ஸோ ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் கிரீமு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு கிரீம், அப்புறம் மாஸ்க் நிறைய வச்சிருந்தாங்க. ஆனா உள்ள போய் வீடியோ எடுக்க முடியாது. அப்படியே ஜஸ்ட் வெளியில இருந்து தான் அப்படியே பார்த்தேன். டிராவல்க்குன்னு தனியா கிட் வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா
ஓல்டஸ்ட் ஜாப்பனீஸ் ஓட ஜுவல்லரி ஷாப் இது. ஓகேங்களாங்க. இங்க வந்து நிறைய பேர்ல் தாங்க நிறைய ஃபேமஸா இருந்தது. இங்க பாருங்க, பேர்ல் ப்ரொடக்ஷன்ல வந்து ஜப்பான் வந்து லீடரா. அது எனக்கு அங்க போயின பிறகுதான் பார்த்தேன் நானு. ஸோ நிறைய விதவிதமா வச்சிருந்தாங்க. பேர்ல்ஸ் நல்லா கலர் கலராகவும் இருந்தது. அப்புறம் நிறைய கம்மல், அப்புறம் இந்த பேர்த் ஸ்டோன் சொல்றாங்கல்ல, அந்த இந்த மந்த்துக்கு இந்த பேர்த் ஸ்டோன் அதை வச்சு நிறைய ஜுவல்லரி அதெல்லாம் அங்க பார்க்க முடிஞ்சுச்சு. சேல் 50% ஆஃப் அன்னைக்கு போட்டிருந்தாங்க. மிஸ்ஸக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தாய்வான் ஃப்ரூட் டீ பாருங்க, என்னென்ன பேர்ல இருக்கு பாருங்க. மேங்கோ ஃப்ரூட் டீ, செரி ஃப்ரூட் டீ, ப்ரௌன் சுகர் வச்சு ஒரு டீ, அப்புறம் ரெட் பீன் பிளாக் டீ லாட்டே. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அந்த கடை ரொம்ப கூட்டமாவும் இருந்தது. அப்புறம் இது வந்து மோச்சி டோனட் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னா பாப்பா. நான் எதுவும் வாங்கல, ஏன்னா நான் லஞ்ச் டைம் போயிருந்தேன், அதனால டோனட் எதுவும் வாங்கல. பட் பாருங்க, அந்த குட்டி குட்டியா வச்சு அந்த ஒரு டிசைனா வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பொம்மை கடைங்க, அமிகோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆம், இங்க இவங்க ஜாப்பனீஸ் வீடியோல அந்த அனிமே அதெல்லாம் அவங்க நிறைய பார்ப்பாங்க. அது ரிலேட்டடான பொம்மைகள் அது எல்லாமே அந்த இடத்துல வித்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு மாதிரி நீளமா இருக்கு இந்த மாலு. ஸோ நடுவுல வந்து பிரிட்ஜ் மாதிரி போகுது. ஸோ நம்ம அந்த பிரிட்ஜுக்கு இதுக்கு தான் நம்ம போக போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிரப் ஷாப் பாருங்க, பெல்லி குட் கெஃபே அண்ட் கிரப்ஸ். இது வந்து வித்தியாசமா இருந்துச்சு. இந்த கிரப் வந்து ஐஸ்கிரீமோட வச்சு சாப்பிடுறாங்கங்க, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆம், அந்த ஃப்ளேவர் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க போட்டிருந்தது பாருங்க, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வித் ஸ்ட்ராபெரி ஜாம். அப்புறமா நாங்க யூஸ்வலா வந்து அந்த ஹேசல் நட் ஸ்ப்ரெட் வாங்குவோம், நட்டெல்லா வாங்குவோம். அது மேலதான் நாங்க வந்து ஸ்ட்ராபெரி பனானா விப் கிரீம்லாம் வச்சு சாப்பிடுவோம். பட் இவங்க இங்க வந்து ஐஸ்கிரீம்ஸ் வச்சு விக்கிறாங்க. மோஸ்ட் பர்ச்சேஸ் கிரப்ஸ்னே ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய ஐடியாஸ் கிடைச்சிச்சு, வீட்ல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் இது வந்து ஒரு பொட்டிக் ஷாப்பு. அது என்னன்னா, நிறைய ஹேர் கிளிப்பு, குட்டி குட்டி கியூட்டான கம்மல், பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் க்ரௌன் நிறைய இருந்ததுங்க. அதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ அந்த கடைக்குள்ளேயும் ஒரு குயிக்கா ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு அப்படியே வெளியில வச்சிருக்கறதா நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அவங்களோட ஜுவல்லரிஸ் நிறைய வந்து கீ செயின்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. செயின் வித் டாலர் அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுவுமே வித்தியாசமான கடை, மாஸ்டர் ஆஃப் சென்ஸ். அவ்வளோ ஒரு நல்ல வாசனைங்க, ஊதுபத்தி வாசனை. இங்க நிறைய ஊதுபத்தியும் வித்தாங்க இந்த கடையில. அப்புறம் சோப்பு அந்த மாதிரி எல்லாம் நிறைய வித்தாங்க. அப்புறம் இங்க கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பிளான்ஸ் இருந்துச்சு, அவ்வளவுதான். மித்தபடி வந்து எல்லாமே ஃப்ராக்ரன்ஸ் ரிலேட்டட். இந்த ஷாப் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, ஆன் த பிரிட்ஜ் இந்த கடையில தான் நாங்க சாப்பிட போறோம். ஓகேங்களா. அப்படி டிப்பிக்கல் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட். அவங்களோட ஃபுட்டு பாருங்க, அது வந்து ஒரு மாடல் மாதிரி அங்க முன்னாடி வச்சிருக்காங்க. ஸோ இதுல தான் நாங்களும் வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ நான் வந்து வெஜிடேரியன், பாப்பா வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ நாங்க 2 பேருமே ஆர்டர் பண்ணி மத்தியானம் சாப்பிட்டோம். கறி ரைஸ். நான் வந்து வெஜிடபிள் கறி, ஓகேங்களா, ரைஸ் வாங்கினேன். இவங்க வந்து இந்த புல்சையும் கீழே சிக்கன் பேஸ் வச்சு சாப்பிட்டா. அவங்க 2 பேரும் சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த பொன்சாய் கார்டன் வந்தோங்க. இந்த கார்டன்ல அப்படியே ஒரு ஹாஃப்-அன்-ஹவருக்கு மேல இருந்திருப்பேன். அவ்வளோ, ஏன்னா இன்ட்ரெஸ்டிங் பிளான்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கேவும். நிறைய மணி பிளான்ட்டே அவ்வளோ வெரைட்டி வெரைட்டி பிளான்ஸ். இது ஒன்றும் கடைக்குள்ளேயே நான் போகல, வெளியிலயே இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்கங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ ஒண்ணுமா நான் வந்து இது என்னது வேக்ஸ் ஐவி பேரெல்லாம் வேற வித்தியாசமா இருந்துச்சுங்க. லைக் $5 இருந்து $1000 வரைக்கும் பிளான்ட் வச்சிருந்தாங்க இந்த கடையில. நம்பவே முடியல. $1000க்குலாம் பிளான்ட் விக்குதான்னு நீங்க நினைப்பீங்க. அங்க இருந்துச்சுங்க. ஏன்னா பான்சாய் வந்து ஒரு ரேர் ட்ரீஸ், கிடைக்கிறதே கஷ்டம், அதை வளர்க்குறதும் கஷ்டம்தான். இது பாருங்க, டிஃப்ரெண்ட் மணி பிளான்ட்ஸ், பேம்பூ ட்ரீஸ்லாம் இருக்கா. இந்த சைடு இருக்கு பாருங்க, இந்த பிளான்ட் தான் வந்து நான் எங்கேயும் பார்க்காத பிளான்ட்ஸ், ரொம்ப ரேரான பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. இந்த பான்சாய் பிளான்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்களேன், இப்படி குட்டி குட்டியா இருக்கு. இது வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க. நான் ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்களும் சொல்லுவாங்க, நாங்க பத்திரமா பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லா வந்து இந்த என்ன சொல்றது, கேக்டஸ், கிரீப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நல்ல, இதெல்லாமே நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் தான், நல்லா வளர்க்கலாம். ஸோ இந்த செடி சொன்னேன் பாருங்க,
இது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல, அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா பிரைஸ் பாத்தீங்களா என்ன போட்டிருக்காங்க, $950. அந்த அந்த செடியோட ரேட் வந்து $950. இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பிளான்ஸ் தாங்க, அதான் நான் உங்களுக்கு பார்த்து பார்த்து எடுத்தேன். ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அவ்வளோ எக்ஸ்பென்சிவா பிளான்ட் விற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இட் ரியலி ரொம்ப ரேரான பிளான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து கேக்டஸ் பிளான்ஸ், டெசர்ட் ஏரியாலலாம் இருக்கும்ல அந்த மாதிரி பிளான்ட், டெரகோட்டா பாட்ல வச்சிருக்காங்க, அதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. இது பாருங்க 115 ஜூனிப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க, அந்த செடி எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சுங்க. அந்த செடி எல்லாமே வந்து அந்த இதுல எல்லாம் கொஞ்சம் காய் காயா வேற இருந்தது. ஜஸ்ட் எல்லாமே விண்டோ ஷாப்பிங் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு வந்து உங்களுக்கே தெரியும் பிளான்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ பாப்பாக்காண்டி ஒரு பிளான்ட் வாங்கணும்னு டிசைட் பண்ணேன். பட் இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் பிளான்ட்லாம் வாங்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அவளுக்கு வந்து ஸ்னேக் பிளான்ட் வாங்கினேன். வாங்கிட்டு அப்படியே வெளியில வந்தோங்க. வெளில வந்து இதான் வந்து அந்த ஜப்பான் டவுனோட ஒரு வியூ. ஒன் சைட் நிறைய கடை இருக்கு, அந்த ரோட்ல நிறைய கடை தெரு இருந்துச்சு. அப்புறம் அவங்க பாஷையிலே எழுதியிருக்காங்க பாருங்க. நான் இந்த பிளான்ட் தான் வாங்கினேன், ஸ்னேக் பிளான்ட். அது இன்டோர் பிளான்ட், சூப்பரா வளரும். ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இப்படிதான் ஜப்பான் டவுன் இருந்துச்சு. அந்த மால்ல வந்து அப்படியே ஒரு குயிக்கா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு சூப்பரா இருந்துச்சு அந்த டே. இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க. வேமோ கார், செல்ஃப் டிரைவிங் கார் பார்த்துட்டீங்க, அப்புறம் ஜப்பான் டவுன் பார்த்துட்டீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். until then stay happy, enjoy your life, bye.